யங் கேர்ள்ஸ் எல்லாமே இப்போது ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னு எல்லாமே கூகுள், எல்லாமே இன்டர்நெட், எல்லாமே யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு என்னென்னமோ கண்டது இன்டிமேட் ஏரியாஸ் அப்ளை பண்ணுறாங்க. எத்தனை வருஷமாக அந்த கருப்பு இருக்குது, என்ன ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, எதுவுமே மேஜிக் கிடையாது. இட் வில் டேக் டைம். ஃபஸ்ட்டு தே நீட் பேஷன்ஸ். ஒரு ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வினிகர் போட்டு அப்ளை பண்ணுறது, ஒரு கர்ட் போட்டு அப்ளை பண்ணிப்பாங்க, மஞ்சள் போட்டுப்பாங்க, அது கொஞ்சம் கருப்பாக இருந்தால் அது வெளியாக்குறதுக்கு. ஒரு ஸ்மெல் வருது, ஒரு இச்சிங் வருது, உள்ள ஒரு டிஸ்சார்ஜ் வருது, பேட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க menstrual டைமில். that can give a diaper rash and can cause இது. அதுமாதிரி சில பேர் அண்டர்வேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைலான், சிந்தட்டிக், சம்டைம்ஸ் வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் போடலாம். நீங்கள் இந்த க்ரீம் போடுறீங்க, லேசர் பண்ணியும் போலினா டோன்ட் கெட் டிப்ரெஸ்ட். யூ ஷுட் பி ப்ரவுட், ஐம் எ மதர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்துட்டு ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னாவே உங்கள் வயிறில் பார்த்தீங்கன்னா டார்க்காக வரும். இது பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ் வந்துட்டு வருது. another thing which I said which I'm seeing ரொம்ப அதிகம் வந்து sexually transmitted infections நிறைய நான் பார்க்குறேன். again I would say always be safe செக்ஸை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூஸ் அ காண்டம். அந்த மாதிரி ஒரு எல்லோயிஷ் டிஸ்சார்ஜ் பார்க்குறீங்க, ஒரு எப்பவுமே வரதோட அதிகமாக வருதுன்னா ஆல்வேஸ் யூ ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் கைனகாலஜிஸ்ட். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி ஸ்டைல் டுடே வித் மீ டீனா. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். சூப்பரான டாப்பிக்கை பற்றி பேசுறதுக்காக ஒரு சூப்பர் பர்சன் வந்திருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா ஷீ இஸ் அ ஃபேமஸ் காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட். ஸோ ஹாய் மேம். ஹலோ டீனா. மேம் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் மேம். ஓகே, ஐ எம் பேசிக்லி அ கைனகாலஜிஸ்ட் and I more specialize in the minimally access surgeries. என்னன்னு பார்த்தீங்கன்னா all the keyhole surgeries, laparoscopy, gynecology சொல்லுவோம். அதில் மோர் அட்வான்ஸ் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்கார்லெஸ் சர்ஜரிஸ் நிறைய அந்த மாதிரி பண்ணுறேன், அண்ட் ரொபாட்டிக் சர்ஜரிஸ். அண்ட் நவ் த நியூ சப் ஸ்பெஷாலிட்டி விச் ஐம் ரியலி ஸ்பெஷலைஸ்ட் இன் திஸ் காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட் விச் யூ செட். இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சம்திங் நியூ டு இந்தியா, பட் அப்ராடில் வெளிநாட்டில் 10-15 இயர்ஸ் மேலே இருக்குது. இது வந்துட்டு எப்படி நம்மளுக்கு காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜி, காஸ்மெட்டிக் சர்ஜரி இருக்க மாதிரி காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ் அந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் இன்டிமேட் ஏரியாஸில் வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ லுக்கு பிடிக்கலனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஃபங்க்ஷனல், சம்டைம்ஸ் ஏஜ் ஆகிட்டே போகும்போதுட்டு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைங்க வரலாம். சப்போஸ் வெஜினல் லாக்ஸிட்டியாக இருக்கட்டும், லூஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை யூரின் லீக்கேஜாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு அந்த சில லுக்கு அந்த பார்ட்ஸ் அவங்களுக்கு பிடிக்கல, ஆர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரைவேட் ஏரியாஸ் வந்து ரொம்ப கருப்பாயிட்டு வருது, டார்க் ஆகிட்டு வருது, அந்த மாதிரி இருக்கிறது அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது வந்து தான் திஸ் ஃபீல்ட் இஸ் அபவுட். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி இட்ஸ் பியூர்லி காஸ்மெட்டிக், இட்ஸ் ஆல்சோ ஃபங்க்ஷனல் கைனகாலஜி. பிகாஸ் இந்த ஃபீல்டில் வந்துட்டு என்னென்னா நிறைய பேர் வந்து வெளியே பேசப்படாத இன்டிமேட் இஷ்யூஸ் அது எல்லாமே வந்து முந்தி ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருந்தது. இப்போ நிறைய அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று மேம். இப்போ நிறைய பேர் வந்து வெளியில் பேசுகிறதுக்கு கூச்சப்படுவாங்க, இல்லை கரெக்டான ஆள்கிட்ட போய் அவங்களுக்கு வந்து யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். எதனால மேம் இந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் வந்து ரொம்ப டார்க்கனிங் ஆகுது? ப்ரைவேட் பார்ட் வந்து ஒன்று மெயின் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த யங் கேர்ள்ஸ் எல்லாமே இப்போது ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னு எல்லாமே கூகுள், எல்லாமே இன்டர்நெட், எல்லாமே யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு என்னென்னமோ கண்டது இன்டிமேட் ஏரியாஸ் அப்ளை பண்ணுறாங்க. லைக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வினிகர் போட்டு அப்ளை பண்ணுறது, ஒரு கர்ட் போட்டு அப்ளை பண்ணிப்பாங்க, மஞ்சள் போட்டுப்பாங்க, அது கொஞ்சம் கருப்பாக இருந்தால் அது வெளியாக்குறதுக்கு. அப்புறம் வந்துட்டு டெட்டால் போட்டு வாஷ் பண்ணிப்பாங்க. ஸோ வாட் தே சி எல்லா கைண்ட் ஆஃப் வீடியோஸ் அவங்களே பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆஃப்டர் அந்த டைம் கூட தெரியாது, ஆஃப்டர் சம் டைம் அந்த ஸ்கின் வந்துட்டு இன்டிமேட் ஏரியா வந்து வெரி 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 சென்சிட்டிவ். நம்ம ஃபேஸோ ஸ்கின் மாதிரி இல்லை, அங்கே வெரி சென்சிட்டிவ். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் அப்ளை பண்ணும்போதுட்டு சில பேர்த்துக்கு ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு அது வந்துட்டு கருப்பாயிடலாம். ரெண்டாவது ரொம்ப டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே டைட் ஸ்கினி ஜீன்ஸ் ஒரு லெகிங்ஸ் போடுறாங்க. ஸோ அந்த ஏரியாவே ஏர் டைட்டாக இருக்கும். இப்போ இட்ஸ் ஆல்வேஸ் ஏர் டைட். அந்த இடம் வந்துட்டு டைட்டாக இருந்து மாய்ஸ்டாக இருக்கும், சம்டைம்ஸ் ஈரம் வந்துடும். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு ஏர் சர்க்குலேஷன் இல்லாதனால அந்த இடமே கருப்பாயிடும் ஒரு பீரியட் ஆஃப் டைம். தேர்ட் திங் வந்துட்டு ஆல்வேஸ் ஃபார் அ கேர்ள் ஆஃப்டர் ஷி அட்டெயின்ஸ் மெனார்கி, பியூபர்ட்டிக்கு அப்புறம் கொஞ்சம் ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் வரும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ்னால வந்துட்டு கூட இன்டிமேட் ஏரியா நம்ம உடம்போட அந்த ஏரியா வந்துட்டு பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரோஜன் இருக்க ஹார்மோன்ஸில் கொஞ்சம் அந்த ஸ்கின் வந்து டார்க்னிங், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம். ஒன்று ஓவர் பீரியட் ஆஃப் ஏஜ் வந்து சில ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் வந்துட்டு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் போகும்போது கூட இந்த மாதிரி கொஞ்சம் அந்த டார்க்னிங் வரலாம். அதே டூரிங் ப்ரெக்னென்சி, போஸ்ட் ப்ரெக்னென்சியில் அந்த சேஞ்சஸ் ஜென்ரலாகவே கொஞ்சம் டார்க்னிங் ஆஃப் த நெக்கு, ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் வரும். அது நிறைய ப்ரைவேட் பார்ட்டில் பார்க்குறோம். த ஃபிஃப்த் திங் இஸ் இன்ஃபெக்ஷன். இந்த மாதிரி டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் போடுறாங்க, ஓர் ஏதாவது இஷ்டத்துக்கு அப்ளை பண்ணியாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், காமனஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அண்ட் அதனால இச்சிங். ஸோ சொரிஞ்சே இருக்கும்போது ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதுவும் ஸ்கார் விழுந்துடும் நம்ம இன்ஃபெக்ஷன்லாம் க்யூர் பண்ணதுக்கப்புறம். ஸோ தீஸ் ஆர் த மெயின் ரீசன்ஸ் அந்த இடம் வந்து டார்க்கன் ஆகுது.
ஸோ நான் ஆல்வேஸ் நான் சொல்கிறது வந்து இன்டிமேட் ஏரியா வந்து அது உங்கள் கண்ணு மாதிரி. இப்போ கண்ணுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து மஞ்சளோ தைரோ டெட்டாலோ அப்ளை பண்ணுவீங்களா? எதுவும் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி நீங்கள் இன்டிமேட் ஏரியாஸ் வந்து இஷ்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எல்லா இன்னும் வெஜினல்குள்ளேயும் போகும், வெளியும் இருக்கும். another thing அங்கே நிறைய வந்து சென்சிட்டிவ் அந்த ஏரியானால நிறைய நர்வ் எண்டிங்ஸும் இருக்குது. ஸோ அப்போதைக்கு தெரியாது ஒரு பீரியட் ஆஃப் டைம் தட் ஆல் த நர்வ்ஸ் கெட் டேமேஜ் பிகாஸ் வி டோன்ட் நோ என்ன அப்ளை பண்ணுறாங்க, என்ன இன்க்ரீடியன்ஸ்னு தெரியாது. ஸோ ஆல்வேஸ் ஐ சே பிளெயின் வாட்டர் இஸ் வெரி குட். பிளெயின் வாட்டர் போட்டு நீங்கள் குளிக்கும் போது மைல்டு சோப் பிகாஸ் ஒரு பிஹெச் வந்து மெயின்டைன் ஆகும் அந்த வெஜினல் 3.8 to 4.5 வரைக்கும். அது இருந்தால் தான் அந்த குட் பாக்டீரியா வந்துட்டு அந்த ஃபுல் வெஜ்ஜனாக வந்து கவர் ஆகிருக்கும். இந்த பிஹெச் இஸ் டிஸ்டர்ப் 3.5 கீழே போதோ இல்லை 4.6 மேலே போகுதுன்னா மொத்த பாக்டீரியா வில் ஸ்டார்ட் என்ட்ரிங், ஃபங்கல் வைரல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே என்ட்ரு ஆகிட்டு அது நிறைய அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் கொடுக்கும், ஸ்மெல் கொடுக்கும், ஒரு மாதிரி இச்சிங் நிறைய கொடுக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்கின்னும் போயிட்டு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபுல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவே லாட் ஆஃப் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் போது இன்டிமேட் ஏரியா மட்டும் இல்லை அந்த இன்னர் தைஸ் பின்னாடி உட்கார இடத்துல எல்லாமே கருப்பாயிரும். On top of it, they wear a tight fitting clothes. Always wear a loose cotton underwears ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் plain water போட்டு வாஷ் பண்ணுங்கள். மைல்ட் சோப் குளிக்கும் போது கொஞ்சோண்டு போட்டு நல்லா நுரையாக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஆல்வேஸ் கீப் தட் ஏரியா ட்ரை பண்ணிவிட்டு wear your undergarments and it has to be loose cotton undergarments and don't wear tight fitting clothes. அதே மாதிரி நீங்கள் ஜிம் போகிறீங்க, யோகா போகிறீங்க, you work out because you wear a tight fitting pants and go. திருப்பி வந்தோன்னா உடனே take a shower பண்ணிவிட்டு again keep that area dry and wear clothes. நான் அதில் ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி அந்த ஏரியா வாஷ் பண்ணுவாங்க லாட் ஆஃப் விமன். ஏன்னா எனக்கு ஸ்மெல் அடிக்குது ஒரு பாத்ரூம் போகும்போதெல்லாம் வாஷ் பண்ணுவாங்க, சோப் போட்டு வாஷ் பண்ணுவாங்க. when you keep on washing that area will become dry. when you dry ஆனாவே அந்த இடமே டார்க் ஆயிரும். இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் நம்ம ஸ்கின் ட்ரை ஆச்சுன்னா அந்த இடமே டார்க் ஆயிரும் ஒரு மாதிரி. the same thing which happens there plus it's more sensitive-னால. ஸோ these are the things and ஒன்று இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல வந்து ஆல்வேஸ் நீங்கள் இன்டர்நெட் பார்த்து கண்ணா அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஒரு ஸ்மெல் வருது, ஒரு இச்சிங் வருது, உள்ள ஒரு டிஸ்சார்ஜ் வருது, ஒரு எல்லோயிஷ் டிஸ்சார்ஜ் பார்க்குறீங்க, ஒரு எப்பவுமே வரதோட அதிகமாக வருதுன்னா ஆல்வேஸ் யூ ப்ளீஸ் கன்சல்ட் யோர் கைனகாலஜிஸ்ட். அது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், வைரலாக இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம். இப்போ நிறைய நான் செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய நான் பார்க்குறேன். நான் ரொம்ப காமனாக இப்போ ஆயிடுச்சு. முந்தி வெளிநாட்டில் தான் இருந்தது, பட் இப்போ ரொம்ப காமனாக ஐம் ஜஸ்ட் சீயிங் லாட் ஆஃப் யங் கேர்ள்ஸ்லேருந்து எல்லாருமே வராங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அப்போதைக்கு வாஷ் பண்ணும்போதும் தெரியாது, பட் உள்ள அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் பி ஆல்வேஸ் தேர் அண்ட் தட் கேன் அகெயின் கோ இன்சைட் அண்ட் அஃபெக்ட் யோர் இன்டர்னல் ஆர்கன்ஸ். உங்கள் யூட்ரஸ்ஸு உள்ள அது இப்போ லேட்டர் ப்ரெக்னென்சி அந்த பிரச்சனைலாம் நிறைய வரத்துக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குது, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் திங் ஹவு யூ கேன் ப்ரிவென்ட் ஃப்ரம் ஹேவிங் தட் அந்த ரொம்ப அந்த என்ன சொல்கிறது ரொம்ப அந்த கருப்பாக இருக்க வெஜ்ஜனா. ஸோ இதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம். இப்போ வந்துட்டு அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் நிறைய பேர் வருவாங்க, என்கிட்ட பேஷண்ட்ஸ் வருவாங்க இந்த மாதிரி ரொம்ப கருப்பாக இருக்குது மேடம், ஒரு லைக் என்ன பண்ணுறது, சில பேர் எனக்கு கல்யாணம் போகுது அதனால் ஐ வாண்ட் டு டூ இட். ஸோ ஒன்று நான் தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். பிகாஸ் யங் கேர்ள்ஸ் லாட் ஆஃப் கேர்ள்ஸ் ஹேவ் தைராய்டு இஷ்யூஸ், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், irregular periods, ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஸோ அதில் இருந்தால் ஃபஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ணோம். ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் திங் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நல்லா குட் ஹெல்த்தி டயட், எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணி மேக் ஷூர் பீரியட்ஸ் ஆர் ரெகுலர், யோர் ஹார்மோன்ஸ் ஆர் பேலன்ஸ்ட். தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு எத்தனை வருஷமாக அந்த கருப்பு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இட்ஸ் நாட் அ மேஜிக். ஏன்னா பொம்பு சில பேர் வருவாங்க 5-10 இயர்ஸாக இருக்குன்னுவாங்க, தென் இட் டேக் அ லாங் டைம் டு கோ. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதுட்டு when we give some treatments, we have latest treatments where we give genital peels. இப்போ ஸ்கின்னுக்குலாம் போனீங்கன்னா நீங்கள் பீல்ஸ் கெமிக்கல் பீல்ஸ்லாம் போகிறீங்க, அதே மாதிரி ஜெனிட்டல் பீல்ஸ், அது இன்டிமேட் பீல்ஸு. அது என்னன்னா ஃபேஸோட அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு பீல்ஸ் வில் பி வெரி மைல்டர் வெர்ஷன் பிகாஸ் யூ கான்ட் புட் அ ஸ்ட்ராங்கர் பீல்ஸ் ஏன்னா இட்ஸ் சென்சிட்டிவ் ஏரியானால. ஸோ யூ ஹவ் மைல்டர் பீல்ஸ் ஸ்பெஷலைஸ்ட், அதுக்குன்னே வருது இம்போர்ட்டட் ஒன். ஸோ வி கிவ் தட் வீக்லி செஷன்ஸ். ஸோ அது அவங்க ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டே வந்துட்டு ஸ்லோலி இட் லைட். ஓ, இந்த ஸ்கின்க்கு கெமிக்கல் பீல் மாதிரி பிரைவேட் பார்ட் டார்க்னிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜெனிட்டல் பீல்ஸ்னு இருக்கு. அதோட காஸ்ட் ரஃபாக எவ்வளோ மேம் வரும்? சி அகெயின் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மெனி செஷன்ஸ் தே நீட் அண்ட் எவ்வளோ கருப்பாக இருக்குது எந்த ஏரியா அதுக்கு அந்த மாதிரி. இப்போது ஒரு கேர்ள் வராங்க, அவங்களுக்கு வந்து நல்லா பாடி டோன் வந்து ஓரளவுக்கு நல்ல கலராக இருக்குது, பட் பம்ஸ் வந்து ரொம்ப பேட்சியாக கருப்பாக இருக்குது. இஃப் ஷி இஸ் கோயிங் டு கெட் மேரிட் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு கேஸ்க்கு நீங்கள் எவ்வளோ சிட்டிங் சஜஸ்ட் பண்ணீங்க? ஒன்று வந்து நம்ம எதனால வந்திருக்குன்னு பார்க்கணும். ரொம்ப சொன்ன மாதிரி மோஸ்ட் காமனாக வந்துட்டு அவங்க ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்லலாம், டெர்மடைட்டஸாக இருக்கலாம், ஆர் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஆர் எனி கைண்ட் ஆஃப் எதனால அலர்ஜிக் ரியாக்ஷனாக இருக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு அந்த பேட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க மென்ஸ்ட்ரல் டைமில், தட் கேன் கிவ் அ டயப்பர் ரேஷ் அண்ட் கேன் காஸ் இது. அதுமாதிரி சில பேர் அண்டர்வேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைலான் சிந்தட்டிக் சம்டைம்ஸ் வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் போடலாம், ஒரு வாஷ் பண்ணி டிட்டர்ஜென்ட்லாம் அது நல்லா ஃபுல்லாக ரின்ஸ் ஆகாமல் போடும்போதுட்டு தட் கேன் காஸ் ரியாக்ஷன்.
ஸோ we have to see why first of all அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குது. see ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் யூ ட்ரீட் இட். எடுத்து நம்ம பீல்ஸ் போக முடியாது. பேசிக்காக நம்ம என்ன மெயின் ப்ரைமரி காஸ்ன்னு பார்க்கணும். இஃப் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்னா வித்வுட் ட்ரீட்டிங் யூ கேன் கோ ஃபார் எனி ஜென்ரல் பீல்ஸ் ஆர் ஈவன் லேசர் கூட இருக்குது ஃபார் லைட்னிங், ஸ்கின் லைட்னிங். யூ கேன் கோ ஃபார் தட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இன்ஃபெக்ஷன் பார்த்து, சம்டைம்ஸ் அதுவும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஃபெக்ஷன் மாதிரி ஜஸ்ட் 1 வீக்லலாம் போகாது. இட் டேக் அ லாங் டைம் டு கோ. ஏன்னா அந்த ஸ்கின்னு போயிட்டு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பீல் ஆகிட்டு அகெயின் கம்ஸ் பேக் டு நார்மல். ஒன்ஸ் the skin is infection free, then we go for these peels. ஸோ இது வந்துட்டு ஒரு பாடி பொறுத்து அண்ட் த டிகிரி ஆஃப் த இன்ஃபெக்ஷன். சில பேர் ரொம்ப க்ரானிக்காக இருந்து வருவாங்க, சில பேர் அக்யூட் சீக்கிரமே வந்துட்டாங்கன்னா சம்டைம்ஸ் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கே ட்ரீட் ஆகிறதுக்கே 6 to 8 வீக்ஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தென் அது இன்ஃபெக்ஷன் போயிடுச்சு, தென் யூ நோ ஹவு த ஸ்கின் இஸ் பேக். தென் டிபெண்டிங் ஆன் வி கிவ் அ செஷன்ஸ். மினிமம் வி ஸ்டார்ட் வித் 6 செஷன்ஸ், வீக்லி செஷன்ஸ் மாதிரி கொடுப்போம். பிகாஸ் இட்ஸ் ஆல் லைக் வெரி மைல்ட்னால வீக்லி செஷன்ஸ் கொடுப்போம். சில பேருக்கு ஈவன் தே நீட் 8 to 10 செஷன்ஸ். இது கொடுத்தாலும் நான் சொன்னது எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள் லைஃப் ஸ்டைலு, டைட் ஃபிட்டிங்கு, அடிக்கடி வாஷ் பண்ணுறது, கண்டது அப்ளை பண்ணுறது எதுவுமே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது பீல்ஸ் பண்ணிப்பாங்க, ஒரு சைடு தேல் கீப் த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து அப்படியே இருக்கும். டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் போடுவாங்க, ஸ்கினி ஜீன்ஸ் போடுவாங்க. தென் தட்ஸ் நோ பாயிண்ட், பிகாஸ் பேலன்ஸ் ஆயிடுது. யூல் பி வேஸ்டிங் யோர் டைம், மணி அண்ட் யூ வில் நாட் see any result. ஸோ நான் எப்பவுமே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிடுவேன், இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல ஹார்மோன்ஸ்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு வந்து இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தென் we will start the treatment. But definitely it will take time. It's not a magic. இப்படி அப்ளை பண்ணால் உடனே மூஞ்சி மாதிரி கலர்லாம் வராது. ஈவன் தோ நல்லா அது லைட்டன் ஆகிட்டு தான் வரும், பட் இட்ஸ் நாட் வைட்டன். யூ கேன் லைட்டன் இட் கம், பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் டு பி லைக் யோர் ஃபேஸ். பிகாஸ் ஃபார் விமன் அன்டில் யூ ரீச் மெனபாஸ் ஹார்மோன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் பாடியில். ஸோ தட் வில் ஆல்வேஸ் இம்பேலன்ஸ் ஆகி ரியாக்ஷன் வந்து வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம லைட்டன் ஆகிட்டே இருந்துட்டு when you follow all these you can maintain the same skin. even suppose நாளைக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆச்சாலும் இந்த மாதிரி இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா again it will not go back to how it was first stage. ரொம்ப கருப்பாக போகாது. that one thing you can maintain. மேம் இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்பியாக இருப்பாங்க, இல்லை ஸ்லிம்மாக கூட இருப்பாங்க, பட் அவங்களுக்கு தைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த தைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒராஞ்சி வந்து அந்த இடமே அப்படியே கருப்பாக இருக்கும். எக்ஸாக்ட்லி, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ அதே மாதிரி தட்ஸ் ஆல்சோ another reason. நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் போட்டு என்ன ஆகுது, அந்த இடம் ஹேர் டைட்டாக இருக்குது, ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் ஆகிட்டே இருக்குது, ப்ளஸ் மாய்ஸ்டாக இருக்கும், ஈரமாகவே இருக்கும், ஈரப்பதமாகவே இருக்கும். அதனால கூட கருப்பாலாம். தைஸ் வந்துட்டு த சேம் ரீசன், பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரிக்ஷன் ஆகிட்டே இருந்தால் அந்த ஸ்கின் டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இட் பிகம் டார்க். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஐ வில் சே ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் யோர் வெயிட் பிஃபோர் ஸ்டார்டிங் ட்ரீட்மெண்ட். ஏன்னா அவங்க அப்படியே இருப்பாங்க, டெய்லி ஃப்ரிக்ஷன் வந்துட்டு நம்ம அந்த பீல்ஸ் லேசர் கொடுத்தா தி வேஸ்டிங் தர் மணி அண்ட் த டைம். ஸோ ஐ சே ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் யோர் வெயிட். கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாதப்போ when we start then at least you will see your results for your money and your time. So that is actually important. அதனால தான் நான் லைஃப் ஸ்டைலை கொண்டு வந்துட்டேன். உங்கள் டயட் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்லாம் குறைச்சி எல்லாம் பண்ணிங்கன்னா it will be. இப்போ நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸஸ் போட்டுக்கணும்னு ஆசை இருக்கும், ஸ்லீவ்லெஸ், அந்த ஸ்பெகட்டி இதெல்லாம் போடணும்னு ஆசை இருக்கும். பட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன், இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், என்ன இது அங்கங்கே கருப்பாக இருக்குன்னு, பட் அது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸை உடைக்குது இல்லையா? ஸோ இதுக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ப்ளஸ் சிட்டிங்ஸ் வைஸ் போகணும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப அல்ட்ரா மாடல் காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது நல்ல இன்ஸ்டண்ட்டாக தெரிகிற மாதிரி எனி லேசர் லைட்னிங், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வுட் லைக் டு வேர் அ ஸ்பெகட்டி டாப், நிச்சயமாக என்னால் கையை லிஃப்ட் பண்ண முடியாது இஃப் ஐ ஹேவ் அ வெரி டார்க் அண்ட்ராம்ஸ். ஸோ அந்த மாதிரியான கேசஸ்க்கு லைக் ஐ வாண்ட் டு வேர் பாக்ஸஸ், ஐ வாண்ட் டு வேர் அ ஸ்லீவ்லெஸ்னா, ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த மாதிரி இத்தனை லேசர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் தெரியும்னா வாட் கைண்ட் ஆஃப் லேசர் ட்ரீட்மெண்ட்? See, other peels மாதிரி we have skin lightening lasers. அதே மாதிரி genital area என்ன தைஸ்க்கு வந்துட்டு ஸ்பெஷலைஸ்ட் அந்த செட்டிங்ஸ் வச்சு யூஸ் பண்ணும். பிகாஸ் ஃபேஸ்க்கு இட் பி டிஃப்ரெண்ட் செட்டிங், இன்டிமேட் ஏரியாஸ்க்கு டிஃப்ரெண்ட் செட்டிங். ஸோ அகெயின் நான் திருப்பி சொன்ன மாதிரி எத்தனை வருஷமாக அந்த கருப்பு இருக்குது, என்ன ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, எதுவுமே மேஜிக் கிடையாது. இட் வில் டேக் டைம். ஃபஸ்ட்டு தே நீட் பேஷன்ஸ், ஸ்பெஷலி டீலிங் வித் த ஸ்கின். ஈவன் நீங்கள் ஃபேஸ் போனாலும் யாருமே ஒரு 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேஜிக் மாதிரி மாறாது. இஃப் யூ ஆஸ்க் தெம் தே சே 6 months to 1 year ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஆக்னிக் எடுத்தேன், டார்க்னிக் எடுத்தேன். ஸோ யூ ஷுட் ஹேவ் தட் பேஷன்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பண்ணிங்கன்னா அவங்க ஸ்கின்னுக்கு என்ன சூட் ஆகுது. சம்டைம்ஸ் வி ஸ்டார்ட் வித் இனிஷியல் பீல்ஸ் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா தென் வில் கண்டினியூ. சில பேருக்கு ஸ்ட்ரெயிட் அவே வி கோ ஃபார் ஜெனிட்டல் லேசர்ஸ், சில பேருக்கு காம்பினேஷன் கொடுப்போம். பீல்ஸ் கொடுத்துட்டு நடுவில் ஒரு பிரேக் எடுத்துட்டு தென் வி கிவ் அ லேசர் அண்ட் தென் வி டேக் அ பிரேக் அண்ட் வி கிவ் சம்டைம்ஸ் காம்பினேஷன் கொடுப்போம். இப்போ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா க்ரீம்ஸ் கொடுக்குறீங்க, பீல்ஸ் கொடுக்குறீங்க, லேசர், இட்ஸ் ஆல் காம்பினேஷன். ப்ளஸ் அலாங் யூ டேக் அ மல்டி வைட்டமின்ஸ், எல்லாம் வைட்டமின் சி எடுக்கிறீங்க, இ எடுக்கிறீங்க, இந்த கொலாஜன் க்ரீம்ஸ்லாம் போடுறீங்க. இது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஐ மீன் ஃபர்ம்னஸ் கொடுத்து லைட்னிங் ஆக்கிறதுக்கு.
பட் அதே மாதிரி இஷ்டத்துக்கு க்ரீம் நம்ம ஜென்டல் ஏரியாவில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி we have milder peels and these lasers பார்த்து பண்ணிட்டு how a skin is reacting. அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஏன்னா பிகாஸ் சொன்ன மாதிரி சென்சிட்டிவ் ஏரியா இஷ்டத்துக்கு நம்ம மூஞ்சில் போடுற மாதிரி க்ரீம்ஸ் ஆர் பீல்ஸ் போட முடியாது. பிகாஸ் அந்த இடம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது க்ளோஸ் டு 6,000 to 8,000 நர்வ் எண்டிங்ஸ் இருக்கு. ஸோ டுமாரோ தட் கேன் லீவ் சம்திங் கால் அ பெயின்ஃபுல் நர்வ் எண்டிங்ஸ். ஸோ சில பேர் அந்த இடம் தொட்டாவே பெயினாக இருக்கும், உட்கார முடியாது. அண்ட் இன்டிமேட் டைம்லலாம் வந்துட்டு அது உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக கொடுக்கும். ஸோ அதனால யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, வாட் அபவுட் சீரம் மேம்? சீரம் மைல்டு சீரம் அந்த மாதிரி ஏதாவது போட்டால்? சீரம் வந்துட்டு அதான் சொல்ல ரொம்ப வந்துட்டு லைக் வி ஹேவ் டு see and how the skin is reacting. But most இதான் we prefer only going for gentle peels because அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக காம்பினேஷனோட வருது. Because we get that imported one. So ஏன்னா it's a very mild one and நல்லா it's giving results. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராப்பர் டயட் இந்த மாதிரி அதுதான் பிரைமரி. இது வந்து செகண்டரி தான். நீங்கள் பிரைமரி எப்பவுமே கரெக்ட் பண்ணாமல் செகண்டரிக்கு போனீங்கன்னா ரிசல்ட் வரவே வராது. இட்ஸ் ஆல்வேஸ் பிகாஸ் ஃபார் விமன் இட்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் பேக் டு ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ்னால தான் நிறைய பிரச்சனையே வருது. ஸோ அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணாவே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. எல்லாமே இந்த பிசிஓடி டேப்லெட் கொடுங்க சரியாயிரும். பட் பிரைமரி காஸ் என்னது உங்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸ். 80% ட்ரீட்மெண்ட் ஆஃப் பாலிசிஸ்டிக் என்னது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். வாட் ஆர் வி சேயிங்? ஹெல்த்தியாக டயட் சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைங்க. அதில் 80% உங்கள் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆயிரும். ரிமைனிங் 20% தான் டெம்பரரியாக வி கிவ் யூ சம் மெடிகேஷன் ஒரு ஹார்மோனல் பில்ஸ். சில பேர் இது எதுவுமே பண்ண மாட்டாங்க, லைஃப் லாங் பில்ஸ்லேயே இருப்பாங்க. தட் வில் காஸ் சைட் எஃபெக்ட்ஸ் இன் லேட்டர் பிகாஸ் டூ மச் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது அதுலேயும் ஒன்று வெயிட் ஆல்ரெடி நீங்கள் வெயிட்டாக இருக்கிறீங்க. ஸோ 80% வந்து நேச்சுரலாகவே யூ கேன் கெட் ட்ரீட்டட். ஸோ அதனால பிரைமரி காஸ் ஆல்வேஸ் யூ ட்ரீட்டட். Then when we give all these secondary enhancements அந்த மாதிரி கொடுக்கும்போது it will actually really give you results. சூப்பராக சொன்னீங்க மேம் இந்த ப்ரைவேட் பார்ட்ஸோட டார்க்னிங் பற்றி. அண்ட் அனதர் முக்கியமான ஒரு கேள்வி வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ். அது கூட நீங்கள் ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா நாங்கள்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ அது எதனால மேம்? இப்போ பார்த்தீங்கன்னா 2 விதமாக சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து இந்த டெலிவரி, சில பேருக்கு வந்து உடம்பு நல்லா குண்டாயிட்டு அது ஷ்ரிங்க் ஆகும் போது அந்த மாதிரி. அது ஸோ ஸ்ட்ரெச் மார்க்ஸ் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு இரிட்டேஷன் இல்லையா மேம்? ஸோ அது எப்படி என்ன பண்ணுறது? ஸ்ட்ரெச் மார்க் வந்து ரொம்ப காமனாக வருது போஸ்ட் டெலிவரி. சரிங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா அந்த அப்டமனி ஸ்ட்ரெச் ஆகுது. அதுக்கப்புறம் வரும்போது ஸ்கின் கம்மிங் பேக் டு நார்மல் அது இருக்கும். ஒன்று வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸ். நீங்கள் வெயிட் லாஸ் நீங்கள் உடம்புல எங்கே பார்த்தாலும் வெயிட் குறைக்கும் போதுட்டு அந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் மாதிரி வரும். ஸோ விமன் ரொம்ப காமனாக வந்துட்டு கம்ஸ் இந்த லோவர் அப்டமன் பிகாஸ் ஆஃப் த போஸ்ட் ப்ரெக்னன்சி. இது வந்துட்டு அகெயின் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டார்டிங்லேயே யூ ஷுட் க்ரீம்ஸ் அதுக்குன்னு தனியாக இருக்குது டியூரிங் ப்ரெக்னன்சி டைம். ஃபஸ்ட்டு அந்த 3rd மந்த்லேருந்தே வி கிவ் தம் க்ரீம்ஸ். அப்படிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ அப்ளை பண்ணிட்டு இருந்தால் அட்லீஸ்ட் உங்களுக்கு வரது வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அக்ரெசிவாக போகாது. அகெயின் தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் பாடி. ஸோ அதனால் இது வந்து ஜஸ்ட் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான். டசன்ட் மீன் இது அப்ளை பண்ணால் சுத்தமே ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராதுன்னு கிடையாது. ஸோ யூ கேன் அப்ளை தீஸ் க்ரீம்ஸ் ஸோ தட் உங்களுக்கு அக்ரவேட் ஆகாமல் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெச் டெலிவரி ஆகி ஒரு 10-15 வருஷம் கழிச்சுட்டு வருவாங்க எனக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்குன்னு. ஸோ யோர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஸோ மெனி இயர்ஸ் 10 to 15. ஸோ அது மெயின் இம்பார்ட்டன். நான் சொன்ன மாதிரி எத்தனை வருஷமாக இருக்குது வந்தாலும் அப்பயும் நம்ம அந்த க்ரீம் அதுக்கும் லேசர் இருக்குது. லேசர் பண்ணாலும் இட் வில் ஒன்லி கோ டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ நான் யூஸ்வலி ஆல் தீஸ் விமன் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்குது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னா சொல்லுவேன்னா யூ ஆக்சுவலி ஷுட் பி ப்ரவுட் பிகாஸ் யூ ஹேவ் கிவன் அ பர்த் டு அ சைல்ட், யூ ஹவ் பிகம் அ மதர். ஸோ அப்படியும் உங்கள் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நீங்கள் இந்த க்ரீம் போடுறீங்க லேசர் பண்ணியும் போலினா டோன்ட் கெட் டிப்ரெஸ்ட். யூ ஷுட் பி ப்ரவுட் ஐம் அ மதர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்துட்டு அந்த குழந்தைக்காக தே கோயிங் ஃபார் ட்ரீட்மெண்ட், ஐ வாண்ட் டு பிகம் மதர்ன்றாங்க. ஸோ ஐ யூஸ்வலி சே ஜஸ்ட் பி ப்ரவுட் தட் யூ பிகம் அ மதர், யூ டெலிவர்ட் அ சைல்ட். ஸோ யூ ஷுட் பி ப்ரவுட் அண்ட் யூ ஷுட் கேரி தட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். பட் அகெயின் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வேணும்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த 3 monthsலேருந்து க்ரீம் ஆரம்பிச்சலாம். அண்ட் இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி வென் வி ஸ்டார்ட் திஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இட் வில் லைட்டன் அண்ட் கோ. அகெயின் நான் வந்துட்டு 100% இட்ஸ் நாட் அ மேஜிக் அப்படியே போயிடும்னு சொல்ல மாட்டேன். அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின். அகெயின் அவங்க வெயிட் எப்படி வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க, திருப்பி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸ் இல்லை ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் திருப்பி வெயிட் கெயின் பண்ணிட்டு திருப்பி லூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகி போகும் வரும்போது திருப்பி அகெயின் இட் வில் கம். ஸோ அது தகுந்த மாதிரி பார்த்துட்டு வி ஹேவ் டு கிவ். ஸோ ஏர்லியராக கொடுக்குறது ஆல்வேஸ் பெட்டர். நீங்கள் 10-15 years கழிச்சு வந்து பண்ணிங்கன்னா கூட இட் வில் லைட்டன் பட் இட் வில் நாட் கோ ஃபுல்லி. பட் ஒரு சில பேருக்கு இல்லை மேம், நான் பார்த்துருக்கேன் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து வருது. அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் ஒரு மாதிரி புழுவாக அந்த மாதிரி கீர்ன மாதிரி இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா குண்டாகி அது அப்படியே சுருங்கும் போது அந்த கருப்பாகுது. அது அந்த கருப்பாக வந்துட்டு பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ். நீங்கள் ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னாவே உங்கள் வயிறில் பார்த்தீங்கன்னா டார்க்காக வரும். அது பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ் வந்துட்டு வருது அது யூஸ்வலி. ஸோ உங்களுக்கு அப்டமனில் டம்மியில் வந்துட்டு உங்களுக்கு அந்த டார்க்னஸ் வரும், இன்டிமேட்டரியல் டார்க்னஸ் வரும், உங்கள் கழுத்தில் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வரும். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ்ட் ஹார்மோன்ஸ் டியூரிங் யுவர்
ப்ரெக்னென்சி அதெல்லாம். ஸோ அகெயின் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஸ்கின் அந்த டைப் அது ஃபுல்லாக. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பற்றி. ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பற்றி பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. இப்போ இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கே நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம். ஸோ இப்போ நிறைய சர்ஜரிஸ் வந்து நீங்கள் ஸ்கார்லெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்கார்லெஸ் சர்ஜரிஸ் என்னென்ன பண்ணுறீங்க, அது பெனிஃபிட்ஸ் எப்படி? ஸ்கார்லெஸ் சர்ஜரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக எனி பிரச்சனை நம்ம அப்டமனில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக ஓப்பன் பண்ணி தான் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் இந்த கீ ஹோல் லாப்ரோஸ்கோபிக் வந்துருச்சு. அதாவது நுண்தொலை சர்ஜரி, அதாவது 2-3 ஹோல்ஸ் போட்டு நம்ம வயிற்றுக்குள்ளே போட்டு பண்ணுவோம். இப்போ வந்து சிசேரியன் தவிர எல்லா சர்ஜரி நுண்தொலை மூலியமாக பண்ணிடலாம். ஸோ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்மால் ஹோல்ஸ், ஆனால் ஒரு இப்போ ஓப்பன் சர்ஜரினா ஒரு 10-12 ஸ்டிச்சஸ் வரும். இதுனா 1 or 2 மெயின் ஸ்டிச்சஸ் அவ்வளோதான் வரும். அதனால் ஹீலிங் நல்லா ஃபாஸ்டர் ஹீலிங், பெயின் கம்மி, பிளட் லாஸ் கம்மி. ஒர்க்கிங் உமன் இப்போ எல்லாருமே ஒர்க்கிங் உமன் வித்தின் 1 week then கெட் பேக் டு ரெகுலர் ஒர்க். ஸோ இதுவே வந்துட்டு அந்த 4 ஒரு குட்டி இன்செஷன் மாதிரி போட்டு நம்ம பண்ணுறோம். இதுவே எனக்கு அது கூட எனக்கு ஸ்காரே வேணாம் அப்படின்னு அப்டமனில் கேட்பாங்க. தட் இஸ் கால் ஸ்கார்லெஸ் சர்ஜரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெல்லி பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, தொப்புள், அது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நம்மளுக்கு ஸ்காராக இருக்குது. அது மூலியமாகவே வில் புட் ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் வி டூ இன்ஸ்ட் ஆஃப் 3-4 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த பெல்லி பட்டன் மூலியமாகவே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்கார்லெஸ் சர்ஜரி. மெடிக்கலாக வாட் வி சேல் சிங்கிள் இன்சிஷன் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, சில்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெகுலர் அந்த 3 to 4 போர்ட்ஸ் வந்து லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, கீ ஹோல் சர்ஜரி. இது சிங்கிள் இன்சிஷனாக ஒரு இன்சிஷன் ஆன் த பெல்லி பட்டன் தொப்புல போட்டு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உள்ளே போட்டு அதில் பண்ணுற சர்ஜரி பேர் தான் இந்த ஸ்கார்லெஸ் சர்ஜரி. ஏன்னா அது பண்ணிட்டு திருப்பி நீங்கள் சூச்சர் பண்ணும்போதுட்டு அந்த தொப்புலே நேச்சுரல் ஸ்கார் இருக்கும் போதுட்டு உங்களுக்கு வயிற்றில் பார்த்தீங்கன்னாவே ஸ்காரே தெரியாது. ஸோ என்ன சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமனாக நிறைய பேர் வரதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் வருவாங்க. அப்பெண்டிக்ஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பித்தப்பை ரிமூவல், அப்புறம் வந்து ஓவேரியன் சிஸ்ட் ரொம்ப காமனாக பெண்களுக்கு வரது வந்துட்டு ஓவேரியன் சிஸ்ட். ஸோ அது ரிமூவ் பண்ணுறது. அதே மாதிரி லாட் ஆஃப் அன்மேரிட் கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு ஸ்காரே தெரியவானா, ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ அன்மேரிட் மட்டும் இல்லை, இப்போ எனி ஏஜ் குரூப் நோபடி வாண்ட்ஸ் அ ஸ்கார். ஏன்னா என்கிட்ட பேஷண்ட்ஸ் வரவங்களாம் மேடம் எனக்கு ஸ்கார் வேணாம் அப்படின்னு கேட்பாங்க. என்ன மினிமலாக பண்ண முடியும், மினிமலாகவே வி டூ அ லாப்ரோஸ்கோபிக். அதுலேயும் எனக்கு சுத்தமாக வேணான்னு கேட்குறவங்களுக்கு வி ஆஃபர் திஸ் அண்ட் வி கேன் டூ திஸ் ஓவேரியன் சிஸ்ட் அண்ட் செல் ஃபைப்ராய்ட் கட்டிங்கு. ஏன்னா ஃபைப்ராய்ட் கட்டிங் வந்து அகெயின் சைஸை பொறுத்து பொசிஷனை பொறுத்து வி வில் டூ. ஒரு நார்மல் சைஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எந்த சிங்கிள் இன்செஷன்லேயே பண்ணிடலாம், தட் வி கேன் டூ. 5th வந்துட்டு கர்ப்பப்பை ரிமூவல், அதாவது யூட்ரஸ் ரிமூவல், ஹிஸ்டெக்டமி. தட் ஆல்சோ வி டூ த்ரூ ஸ்கார்லெஸ் சர்ஜரிஸ் பண்ண முடியும். அதான் சொல்லுங்கள், அந்த சிங்கிள் இன்செஷன்லேயே வி புட் ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இது ஆக்சுவலி அட்வான்ஸ்ட் சர்ஜரி தான். ஸோ யூ நீட் மோர் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் இன் தட். நீங்கள் லேப்ல இருந்து அது நெக்ஸ்ட் லெவல் தான் இந்த சிங்கிள் இன்செஷன் லாப்ரோஸ்கோபிக். நீங்க சொல்றீங்க அந்த தொப்புள் ஓட்டையிலே வந்து இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு எடுக்கிறது போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி we have instruments for that. அது அந்த மாதிரி இருக்கு. அது மூலியமா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு பண்ணிட்டு when we take out, when we suture, அந்த தொப்புலே வந்துட்டு ஃபுல்லா உங்களுக்கு சூச்சர் இருக்கும். பட் ஹீல் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூச்சர்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு சுத்தமாகவே அப்டமென்ல வந்து எந்த ஸ்கார் இருக்காது. ஸோ லாட் ஆஃப் விமன் வந்துட்டு தே ரியலி கெட்டிங் பெனிஃபிட்டட். இதுக்காக மொத்த அகைன் நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய கட்டியாக இருக்குது, கேன்சர் கட்டியாக இருக்குது, கர்ப்பப்பை என்ன பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்மால் இப்போ யங் பீப்புளுக்கு வரவங்க, ஈவன் இப்போ நிறைய பேர் வந்து கர்ப்பப்பை ரிமூவலே பார்த்து நிறைய பேர் 45-50 பண்ணிக்கிறாங்க. அவங்களே எனக்கு ஸ்கார்லாம் பண்ணுன்னு சொல்லி இந்த ஸ்கார்லெஸ் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் லைக் எனி ஏஜ் பீப்புள் கேன் கெட் இட் டன். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் விமன், ஈவன் மென் ஆல்சோ கேன் கெட் இட் டன் இது மாதிரி. ஸோ திஸ் இஸ் another நியூ அட்வான்ஸ்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இது தட்ஸ் கம். ஸோ தட் வி கால் இட்ஸ் அ ஸ்கார்லெஸ் சர்ஜரி. மேம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசினாங்க. அவங்க சொல்லும் போது ஒரு முக்கியமான டாபிக் நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரில, பட் நான் நோட் பண்ணேன். நிறைய பெண்கள் பண்ணுற தவறுகள் என்னன்னா, ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நம்ம முத்த விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு போகலன்னு சொல்கிறோம். ஸோ கன்சீவ் ஆகிறவங்க வந்து அந்த 3rd மந்த்லேருந்தே மேம் சொல்கிற மாதிரி அந்த ப்ராப்பராக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுக்குற க்ரீம்ஸோ இல்லை ஏதாவது ஆயில்ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசினாங்க. மேம் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களோட வேல்யூபிள் அட்வைஸ் மேம். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லுவேன்னா, யூ டோன்ட் பிகம் யுவர் ஓன் கூகுள் டாக்டர். அதை நான் சொல்லுவேன். நீங்களா இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களா செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்காதீங்க. ஸ்பெஷலி வென் கம்ஸ் டு த ப்ரைவேட் பார்ட்ஸ், இன்டிமேட் ஏரியாஸ் எல்லாமே. ஏன்னா நான் சொல்கிற மாதிரி நிறையா நான் பார்க்குறேன். இப்போ லாட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்துட்டு அவங்களே அப்ளை பண்ணிவிட்டு தே கம் டு மீ வித் ஆல் தீஸ் ஸ்கின் ரியாக்ஷன்ஸு, இன்ஃபெக்ஷன்ஸு, டார்க்னிங்கு ஒரு வாட் எவர் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே டிலே வராங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா ஸ்டார்டிங்கில் யூ ஹாவ் யுவர் ஃபேமிலி கைனகாலஜிஸ்ட்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இன்டர்நெட்டோ யூடியூபோ நம்புறதுக்கு வை டோன்ட் யூ ட்ரஸ்ட் யுவர் ஓன் ஃபேமிலி கைனகாலஜிஸ்ட்? போய் கேளுங்க, அட்வைஸ் கேளுங்க. அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இது ஸ்டார்டிங் வித் சிம்பிள் பர்சனல் ஹைஜீன்.
பர்சனல் ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணணும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ப்ளீஸ் ஆஸ்க் யூ கைனகாலஜிஸ்ட். அதே மாதிரி வாஷஸ் இஷ்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. பிளெயின் வாட்டர் இஸ் வெரி குட். அப்படியே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருது, ஒரு ஸ்மெல் வருதுன்னா யூ கன்சல்ட் டாக்டர், தேல் கிவ் யூ அ மெடிக்கேட்டட் வாஷ், அந்த pH மெயின்டைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. தட் யூ ஆக்சுவலி மெயின்டைன். அதர் திங் சொல்கிற மாதிரி இஷ்டத்துக்கு டோன்ட் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்று இன்ஃபெக்ஷன் வருது, உங்களுக்கு அந்த இடம் டார்க்னிங் வருது. அப்புறம் அது மட்டும் இல்லை, அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ள கர்ப்பப்பை போகும்போது இப்போ இருக்க நிறையா யங் கேர்ள்ஸ் வந்து இப்போ இன்ஃபர்டிலிட்டியில் பார்த்தீங்கன்னா 30 to 40% இன்ஃபெக்ஷன் இஸ் பிகமிங் அ காஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. ஏன்னா வெளியே சிம்பிள் வெஜனல் இன்ஃபெக்ஷன் நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டால் அது உள்ள கர்ப்பப்பைக்குள்ளே போகுது. கர்ப்பப்பை வாய் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய், தட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேன்சர் இன் இந்தியா, நம்பர் 1 கேன்சர் இன் இந்தியா ஃபார் விமன். அதெல்லாம் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆரம்பித்து ஒரு க்ரானிக் ஸ்டேஜில் தான் போய் அது கேன்சராக முடியுது. நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து யூட்ரஸ்குள்ளே போகுது. யூட்ரஸ்குள்ளே போச்சுன்னா ஆகும் அந்த எண்டோமெட்ரியம் சொல்லுவோம், அந்த ஜவ்லெலாம் வந்துட்டு போய் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா யூஸ்வலி அந்த கரு வந்து போய் தங்காது. ஸோ when you're trying for pregnancy, இந்த யங் கேர்ள்ஸ் ட்ரை பண்ணும்போது நிறைய யங் கேர்ள்ஸ்லேயே அது 23-24லேயே நான் ட்ரை பண்ணுறேன் 2 years எனக்கு வரலன்னா பிகாஸ் ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் டியூப்பில் போய் இன்ஃபெக்ஷன் ஆயிரும். இந்த டியூப் வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா யூ cannot conceive, you have to go only for IVF or artificial methods. ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எங்கேருந்து வருது? யோர் இன்டிமேட் ஏரியாஸ்லேருந்து வருது. இன்டிமேட் ஹைஜீன் வந்து மெயின்லி மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி லிட்டில் உங்களுக்கு ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ் வருதோ, ஒரு இரிட்டேஷன் வருதோ, எக்ஸசிவாக வருது, ஒரு எல்லோயிஷாக வருது, ஒரு அரிப்போட வருது அப்படின்னா இமீடியட்லி கன்சல்ட் டாக்டர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நதர் திங் which I said which I'm seeing ரொம்ப அதிகம் வந்து sexually transmitted infections நிறைய நான் பார்க்குறேன் நான். Again I would say always be safe செக்ஸை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், யூஸ் அ காண்டம் அந்த மாதிரி. அண்ட் தட் ஹைஜீன் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் ஹைஜீனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. பிகாஸ் அதில் கூட நிறைய டைம் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. they can use whatever they want, they can use pads or tampons or menstrual cup. Again that hygiene is very important. அது நீங்கள் பண்ணுங்கள். whatever it is you please consult your doctor. பண்ணிட்டு ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள், நீங்களாக வந்துட்டு பண்ணிக்காதீங்க. another commonest thing which I'm seeing அங்கே young girls is polycystic ovaries and hormonal imbalance. இதெல்லாம் நீங்கள் நேச்சுரலாக 80% நீங்களே கம்மிப்படுத்திக்கலாம். எப்படின்னா சிம்பிளாக நான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணுறோம். என்ன ஹெல்த்தி டயட் சாப்பிடுங்க, நல்லா ஃபேட் கண்டென்ட் கம்மிப்படுத்துங்க, லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ், ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர், ஒரு 40 to 45 minutes மினிமம் டூ சம் ஆக்டிவ் எக்ஸசைஸ், உங்கள் அந்த ஃபுல் அந்த கேலரிஸ்லாம் பர்ன் பண்ணுற மாதிரி இது பண்ணிங்கனாவே 80% your hormones will get balanced. ரிமைனிங் 20% உங்களுக்கு ஏதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி நம்ம மெடிக்கேஷன் கொடுக்குறோம், ஒரு பில்ஸ் போடுறோம், ஜஸ்ட் டெம்ப்ரவரி. இல்லை நேச்சுரல் நீங்கள் பண்ணிங்கனாவே இது எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும். அதே மாதிரி பாலிசிஸ்டிக் எல்லாம் ரொம்ப கடைசி ஸ்டேஜில் வருவாங்க, ஸ்டார்டிங்லேயே வர மாட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் ஒரு 3 மாதம் பேட்டர்ன் மாறுதா, இமீடியட்லி கோ ரெகுலரைஸ் யுவர் பீரியட்ஸ். ஏன்னா இது அப்படியே விட்டிங்கன்னா டுமாரோ when you get married you cannot get pregnant. அப்போ அதுக்கு ப்ரெக்னென்சிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸ் ரிலீஸால் பண்ணும்போது யூ வேஸ்டிங் யுவர் டைம், ஏஜ் ஃபேக்டர் எல்லாமே இருக்குது. ஸோ எனிதிங் கம் in the starting stage itself and don't go by all your internet or the YouTube videos. Always have your own family doctor, gynecologist and trust your doctor. அண்ட் கண்டிப்பாக யாரும் உங்களுக்கு கெட்டது சொல்ல போகிறதில்ல, உங்கள் பாடிக்கு என்ன சூட்டோ அதை சொல்ல போகிறாங்க. அது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டைல் டுடே ப்ரோக்ராம் வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஹோப் இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த குமுதம் நேயர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டாக்டர் தீபா கணேஷ் மேம் ரொம்பவே அழகா பேசினாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா நமக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குமுதத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஸ்டைல் டுடே நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Till then it's Meetina signing off.